ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என் மூஞ்சியை பார்த்துருப்பீங்க, ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டேன். ஒரு 2 3 நாளைக்கு எண்ணெய் வச்சா மட்டும்தான் முடி வந்து நம்ம குளிக்கும் போது ஷைனிங்காக இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோவில் கூட உட்காந்து பேச முடியல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை பேசினா, நீ எப்படி இப்படி போச்சு பேச்சு, நீ எப்படி அப்படி பேச போச்சு, நீ வந்து யோக்கியமா, நீ வந்து இப்படியான்னு சொல்லி இவன் பேசுகிறேன். கூட உட்காந்து என்னை பேச விட மாட்டேங்கிறேன். அதனால தான் நான் தனியாக வந்து வீடியோ போட்டு நான் பதில் சொல்கிறேன். நல்லா கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஒன்று கள்ள புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை நல்ல புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ண புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை ஆதார் கார்டுக்கு புருஷனாக இருந்தால் அவனுக்கு உண்மையாக இருக்கணும். எத்தனை புருஷனுக்கும் நீ எவனுக்காவது ஒருத்தனுக்கும் உண்மையாக இருந்திருக்கியா சொல்லு பார்ப்போம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நல்லா பாருங்கள். ஆக்சிடென்ட் ஆன உடனேயே இருக்கிற கள்ள புருஷன் மொத்த பேத்துக்கும் கூப்பிட வேண்டியதானே? எல்லா நம்பர் இருக்குது இல்லை, கூப்பிட வேண்டியதானே? அது என்ன இருக்கு, இவனுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ தான் லைவ் போட்டு சண்டை முடிச்சோடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா அவசரம் ஆத்திரம்னா எனக்கு ஃபோன் வரும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யார் ஃபோனாக இருந்தாலும் எடுத்து அட்டன் பண்ணிடுவேன். ஆக்சிடென்ட் ஆன அடுத்த நிமிஷமே இவனுக்கு ஃபோனு. சரியா? இவங்க நான் அப்பயும் சொன்னேன், இவங்க பாசத்துலலாம் ஒன்றும் கூப்பிடல, பில்லு கட்ட தான் கூப்பிட்றாங்க அப்படி சொன்னோன்னே அப்படியே இங்கேருந்து பறந்து அடிச்சுட்டு போனேன். சரி, போகிறவனை எதுக்கு நம்ம தடுப்பானே, போயிட்டு வரட்டுமேன்னு சொல்லி விட்டேன். ஒரு 2 நாள், ஒரு நாள் இருந்தால் மறுநாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அந்த உண்மை எனக்கும் தெரியும். சரி, அவங்க எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாங்க, என்ன பண்ணாங்க, இவன் அப்படியே போய் கைத்தாங்கலாம் வீட்டில் வந்து விட்டுட்டு இருந்தது. இவன் வந்து பில்லு போடவே 7 மணி நேரம் ஆச்சுங்கிறதெல்லாம் பக்கா ஃப்ராடுங்கிற பையன். என்னையும் சேர்ந்து பொய் சொல்ல விட்டுட்டேன். நான் அதனால தான் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்கும்போது, அக்கா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாளா, வயசுல அட்மிட் ஆயிருந்தாளா, என்னக்கா ஏதுக்கா அப்படின்னு சொல்லும்போது கூட நான் வாயே திறக்கலை. அமைதியாக இருந்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை ஐசியூலே வந்து கடைசியில் சேர்க்கலை, நார்மல் வார்டில் தான் சேர்த்துருக்காங்க. நான் கூட ஐசியூன்னு சொல்லவும் நம்பிட்டேன் ஒரு நிமிஷத்தில். அப்புறம் தான் எனக்கு விவரமானவங்க என்ன சொன்னாங்க, சூர்யா ஐசியூன்னா உனக்கு தெரியாதவங்க, இல்லையே தெரியல அப்படிங்கும்போது ஒரு மாதிரி என்னமோ இங்கிலீஷில் சொன்னாங்க. இந்த சவுண்டு வர்றது, ஐசியூவில் வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மூக்கில் வைக்கிற ஆக்சிஜன் வச்சுருவாங்க. ஆக்சிஜனை வச்சுட்டாலே அது ஐசியூ தான், உயிரோட சீரியஸ் கண்டிஷன். நான் அப்பையும் பார்க்குறேன், இவன் ரத்தம் வலிஞ்ச மாதிரி இருக்கவும், என்னடா அது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐசியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லேசாக அங்கனக்குள்ள ஒரு சிராய்ப்பு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டா அந்த கையில் ஒரு சிராப்பு, கைகாலெலாம் ஒரு சிறச்சிருக்கும் போல இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா என்னமோ மரண ஓலம் எழுத போகிற மாதிரி 2 பேரும் போட்டாங்க பாரு நாடகம். அதிலே என்ன ஒரு நாடகம்னா, ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் பீஸ் கட்டணும், காசு கொடுக்கணும், எல்லாத்தையும் இவன் தலையில் வச்சு தான் மிளகா அரைக்கணும்னு சொல்லிவிட்டு இவனை வச்சு கட்ட விட்டு விடிய இவன் ஒரு நாள் முச்சு விடுங்க காலையிலே கிளம்பிட்டான். எப்படி நைட்டு போனேன், 2 மணிக்கு வந்தேன், திருப்பி தூங்கினேன், திருப்பி 6 மணிக்கு போனேன், திருப்பி 12 மணிக்கு வந்தேன், குளிச்சேன், அவன் திருப்பி சாப்பிடலை போயிட்டான், திருப்பி 6 மணிக்கு வந்தேன். என்னடா இவன் இப்படி போய் உட்கார்றவன் கிடையாதே. ஏன்னா இவனுக்கு தூக்கமும் சோறு தான் முக்கியம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதையே நான் இப்போ சொல்கிறேன்னா, இவனுக்காக எதுக்கு நான் உண்மையை பூரா உங்கள்கிட்ட மறைச்சி வைக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். போனவனை உட்காந்து எல்லாமே பண்ணியிருக்கான். நானும் சரி எலி அம்மனத்தோட போகாது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அப்படிங்கும்போது பார்க்குறேன், எனக்கு இப்போ தான் நாள்பட ஒரு விஷயமா என்ன தெரிய வருதுன்னா, இவன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவனுக்கு வந்து காசு போட்டால் எங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கணும், திருப்பி அந்த காசு செலவழிக்கும் போது கேள்வி கேட்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் வர என்ன பண்ணுறான் தெரியுமா? நேற்று கூட ஒரு வார்த்தை சொன்னானே, எனக்கு இப்போ தான் சொன்னாங்க. ஏதோ நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்துட்டேன், உங்களுக்கு இட்லி சாப்பிட வந்துட்டேன். அப்போ சொன்னா, எனக்கு போட்டது போதும், அவளுக்கு வந்து போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லியே. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லை, அசிங்கமாகவே இல்லை, கேவலமாகவே இல்லை. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு? என்ன உனக்கு போட்டு நிறைஞ்சு போச்சு? நான் கேட்குறேனே, அந்த துணிமணிங்க நான் காசு போட்டு எடுத்து கொடுத்தேன், பில்லை நான் காட்டவா? ஏன் நான் எவனுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு துணிமணி எடுத்துருக்கேன், இந்த ஆளுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு துணிமணி, இது வரைக்கும் எந்த சகோதரியாவது எனக்கு காசு போட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர்னாவது சொல்லுங்க. நான் சூர்யா காசு போட்டேன், ரம்ஜானுக்கு அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இங்கே யாராவது ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிடுங்க பார்ப்போம். இவனுக்கு வந்து போட்ட காசு, இவனா வந்து குடும்பத்துக்கு துணிமணிக்கு ஏற்கனவே அனுப்பிட்டான். அவன் மயனுக்குலாம் ஏகப்பட்ட காசு அனுப்பிட்டான். இவன் சின்னவனுக்கு அனுப்பிட்டான், அவளுக்கு அனுப்பிட்டான், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டான். 2வது இப்போலாம் 1000 2000 போடுறவங்களுக்குலாம் ஸ்கேனை கொடுத்து அப்படியே மாற்றி விட்டுறேன். சரி, நான் தான் வருஷம் முச்சூர் உழைச்சி கொடுக்குறானே, சட்டம் இல்லைன்னு சொல்லி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்த காசு எனக்கு எப்படிங்க வரும்? எனக்கு போட்டால் தானே எனக்கு வரும். இல்லை யாராவது என் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்களா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போட்ட காசு கூட இந்த மெரிசிமா வந்து அவர் அக்கௌண்ட்டில் தானே போட்டுச்சு, என் அக்கௌண்ட்டில் போட்டாங்களா? இல்லை நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, யாராவது எனக்கு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கீங்களா? நீங்கள் தாராளமாக நிறுவீங்க. நான் சரி இழுத்து பிடிச்சி சுருக்கி வச்ச காசில் சரி ரம்ஜான் அதுமா இவன் எப்படி போனாலுமே 3 சட்டை 4 சட்டை எடுப்பேன். சரிப்பா எடுக்கிற கொஞ்சம் பார்த்து ஒரு இதாக கம்மியாக பார்த்து எடுத்துக்க அப்படிங்கும்போது அந்த பச்சை கலர் சட்டை தான் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. சரி ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க, இல்லை ரம்ஜானுக்கு எதுக்கோ ஒன்று போட்டுக்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் பெருமனசோட கூட்டிகிட்டு போய் 5 சட்டை 6 சட்டை எடுத்து கொடுத்து என்ன நேற்றுங்க சேலை எடுக்கிறேன். கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு 500 ரூபாய்க்கு தான் சேலை எடுப்பேன். 2 சேலை சேர்த்து 1000 ரூபா 1800 ரூபா இந்த மாதிரி ஆஃபரில் போடுறது. வெயிட்டே இருக்கக்கூடாது. 2வது வந்து டிஷ்யூ சாரீ மாதிரியும்
பூனா சாரீ மாதிரி கட்டுவேன். அதுலேயும் வந்து இந்த ஸ்டோன் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் நான் கட்ட மாட்டேன். கோல்டன் ஸ்டோன் இருக்கணும், அதுவும் லைட்டாக இருக்கணும். அது நான் கொஞ்சம் கட்டுறதே ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போய்ங்க நின்றுக்கிட்டேன். இந்த ஸ்டோன் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நின்றுக்கிட்டேன். எதுக்குடா இங்கே போய் நிற்கிறேன் நீ? நான் அந்த ஹேங்கரில் தொங்க விடுறேன். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க, அந்த ஹேங்கரில் தொங்குறத செக் பண்ணி இந்த ஒரு கேரளா சாரீ மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு ரொம்ப நாள் கேரளா சாரீ கட்டணும்னு ஒரு ஆசை. சரி கேரளா சாரீ ஒன்று இந்த நேற்று எடுத்த பாருங்க ஒரு சாரீ, அதில் ஒரு ஒன்று இன்னொரு சேலை ஏதாவது இருந்தால் ஒரு 1500 எடுத்துக்குவோம். ஜாக்கெட் எப்படி ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 3000 எல்லாமே முடிச்சிருவோம். ஏன்னா நான் எடுத்து தச்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம ஃபங்க்ஷன் இல்லை இது இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வரும்போது நம்ம கட்ட முடியும். இந்த நேற்று கூட பாருங்கள் ஒரு டைலர் கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க நல்லா தப்பாங்களா எப்படி தப்பாங்கன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கேன். என் டைலர்கிட்ட கொடுத்தானு வச்சுக்க, என் டைலர் அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு தான் தச்சு கொடுப்பாரு. தடவிக்கிட்டே இருப்பார். தடவி தப்பாரு, ஆனால் நல்லா தப்பாரு, சூப்பராக தப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வைக்கிற கயிறு வரைக்கும் காசு கேட்பார். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி வர முடியலன்ட்டு போயிடுவார். இதுதான் எனக்கு பெரிய தலைவலி இந்த மதுரைக்குள்ள. நான் பேசாமல் திருப்பூரில் பழைய ஆளுகிட்ட கொடுத்துருந்தா கூட அந்த அக்கா தச்சு நேரம் போட்டுட்ருக்கோம். இப்படி இருக்கிறதுல என்னமோ குடும்பத்துக்கு காசே இங்கே நீ கடவுள் முன்னாடி உட்காந்து சத்தியம் பண்ணு. இப்போ வரைக்கும் நீ திருட்டுத்தனமா உன் வீட்டுக்கு காசே கொடுக்கல, சாமான் வாங்கி போடலை, உன் பெரிய மையன் ஸ்கேனை கொடுக்கல, உன் சின்ன மையன் ஸ்கேனை கொடுக்கல, இவளுக்கு நீ போகிறப்ப வரப்போ 1000 எடுத்து கொடுக்கவே இல்லை. அப்படி ஏன்டா பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்க? நேற்று உட்காந்துக்கிட்டு அவளுக்கு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ காலையில் கூட காசை கொடு அப்படின்னா எதுக்குடா அண்ணே இல்லை கொடு அப்படின்னு சொல்லி நான் தான் மாற்றி விட்டேன். 5000 இருந்தால் வச்சுக்க அப்படின்னு சொல்லி நான் தான் மாற்றி விட்ருக்கேன். ஒன்றுக்கு நான் தான் கொடுக்குறேன். ஏன்னா இவங்கிட்ட இருந்தால் எப்படின்னா காக்கில் கறி வாங்கிட்டு வான்னு நான் சொல்லுவேன். முக்காக்கில் கறி ஊற்றிட்டு வந்துடுவேன். இந்த பாருங்க இப்போயும் நான் அப்படியே போய் காட்டுறேன். முந்தா நாள் மீன் குழம்பு வச்சேனே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீன் குழம்பு காட்டினேன்னா அப்போ பச்சை மீன் எடுத்து ஒரு 4 பீஸ் எடுத்து நான் தனியாக உப்பு போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு மீன் வாங்கினா ஒரு மனுஷன் எப்படி வாங்கலாம்? ஒரு மத்தி மீனா ஒரு காக்கெல்லாம் வாங்க போதும். ஒரு 6-7 மீன் இருக்குதா, ஒரு நேரம் குழம்பு பொரிக்கவா, ஒரு 4 மீன் 5 மீனோ ஏதோ அந்த முள்ளு வச்ச மீன் வாங்குற ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கலாங்க, ஒரு 1 கிலோ மீன் வாங்கலாம். 2.5 கிலோ மீன் எவனாவது வாங்குவானாங்க சொல்லுங்க? அதை சமைக்கிற எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே சமைக்க முடியாதுன்ட்டேன். நேற்று ரேசனம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சேன். இந்த கிடக்கு மீன் 5-6 மீன் கிடக்குது, மசாலா போட்டு பெரட்டி அப்படியே பொரிச்சு இன்றைக்கி அதுதான் சாப்பாடு. இன்றைக்கி எதுவுமே நான் சமைக்க மாட்டேன். காலையில் எடுத்துக்கிட்டேப்பா மட்டன் வாங்கிட்டு வரவா, சிக்கன் வாங்கிட்டு வரவா, நாட்டுக்கோழிக்கு சொல்கிறியா, நான் அங்கே போகிறேன் அப்படின்னா போறியா, அங்கே போ, அங்கே போய் சாப்பிடு, இரு சாயங்காலமாக வா. நானும் இந்த பாருங்க காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இவன் கூட படுத்தது என்ன பண்ணுச்சு, காலையில முழிப்பு வந்துருச்சு. எங்கள் பப்பு இருக்கு பாருங்க, கதவை போட்டு சொரக்குன்னு ரோட்டில் யாரும் போக விட மாட்டேங்குது, வர விட மாட்டேங்குது. ஒரு நாயகி போச்சு அப்படின்னா சரக்குங்குது. அப்புறம் புஷ் 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 புஷ்ன்னு சவுண்டு விடுது. எனக்கு சுத்தமாக தூக்கமே கெட்டு போச்சு. ஏன்னா ஏசி போட்டு ஃபேனும் ஓடுது, எல்லாம் ஓடுது. இழுத்து பூத்தி தூங்கினாலுமே அசந்த தூக்கம் எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா எதுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் போகிறனால இது எப்படி கொண்டு போவோம், என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படிங்கிறதுனாலேயே இது மன உளைச்சல்னு சொல்ல முடியாது, மன பிளானிங் இந்த மாதிரி போடவும் தூக்கம் வரல. முடிச்சுட்டேன் 5:45 நான் முடிச்சுட்டேன். சரின்ட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 மணி. வீடியோ போலந்தா துவச்சுட்டா ஒரு ரவுண்டு துணி அள்ளி போட்டுருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் கிடக்குது. சரி மிஷின் சரியாகி வர விட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராடு பேசு, ஒரு அளவாக பேசு சரியா? நான் முதனாவது ஏடிஎம்மில் மாற்றுவேன், நான் பார்ப்பேன், எனக்கு தெரிய வைக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம்மோட லாக் வரைக்கும் மாற்றிட்டேன். ஏதோ பின்னு வந்து இதாகி போச்சான். ஏன்னா இவங்க வந்து அந்த 500 100 போட்டாலும் அது லாக் ஆயிரும். ஏற்கனவே எனக்கு பேடிஎம் வேலை செய்யாது. நீ எவ்வளவு விவரமாக நீ காய் நகர்த்துற, எவ்வளவு விவரமாக இவனுக்கு ஒதுக்கி அவனுக்கு ஒதுக்கி அவளுக்கு ஒதுக்குறிய, நான் ஒதுக்கவ? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு வர்ற சம்பளத்துக்கு கடவுள் இந்த முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுத்து ரொம்ப மாதம் ஆச்சு. இந்த திலீப்பா கூட பார்க்க போகிறப்ப கூட காசு குடி ஒரு 1000 ரூபான்னு கேட்டுச்சு. மாட்டா காசு இல்லை, ஏண்டி எம்பது காசு சம்பாதிக்கிற, ஒரு பெத்ததாக்கி மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்க மாட்டியாடிச்சு, எதுக்குமா கொடுக்கணும் அப்படின்னப்பா. சரி என் மோதிர காசை கொடுனுச்சு. நானே கஷ்டத்தில் இருக்கம்மா, வாடகை கொடுக்கணும், சோத்துக்கு இல்லை அப்படின்னா வருஷம் முச்சூடு தானே போட போகிற, என்னதான் அது பண்ணுற, நீ மட்டும் வாங்கி போட்டு மினுக்கலாம் எப்படி? பெத்த தாயாக இருந்தாலும் அதுக்கு பேர் வைத்தறிச்சல மினுக்கிற எல்லாம் பண்ணுற. ஒரு தாய்க்கு 1000 ரூபா கொடுக்க மாட்டேங்கிற, பிள்ளைய பார்க்க போயிருக்கேன், அந்த பயலுக்கு எதுவும் வாங்கி கொடுன்னு சொல்லி காசு கொடுக்க மாட்டேங்கிறேன்னா நான் கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போய் வாரம் பாலா வந்து பார்த்துட்றேன். என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு, ஏன்னா அவங்கள பார்க்குறத விட முக்கியமான வேலை இங்கே வேலை இருக்குது, நான் அதை முடிக்கணும், வீடியோ போடணும். 2வது வந்து எனக்கு வந்துட்டு வந்தால் 3000 ரூபா செலவு. 2வது பரிச்சை நேரம், நான் வந்தாலும் உன்னை பார்க்க முடியாது. ஒரு பிள்ளைய விட்டுட்டு ஒரு பிள்ளைக்கு மட்டும் எப்படி பார்க்க முடியும்? அப்படிங்கிறனால மிஞ்சி போனால் என்ன ஒரு 2-3 நாள் தான் பரிச்சை முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் லீவு நான் தான் மைக்கிறேன். எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு ஒரே வார்த்தையா, நீ 2 பேரையும் அனுப்பு, இல்லை எவனையாவது ஒருத்தனை அனுப்பு, கோகுல அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன், திலீப்பாவை நீ வச்சுக்க அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லியாச்சு. நீ ஒதுக்கி தள்ளுற மாதிரி எனக்கு எத்தனையோ சகோதரிகள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் எங்கள் அம்மா அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து, ஏங்க
உங்களால் முடிஞ்ச உதவியை இந்தாங்க எங்கள் அம்மா அக்கௌண்ட் நம்பரு நீங்கள் போட்டுருங்க, இந்தாங்க எங்கள் அண்ணன் ஸ்கேன் நம்பரு இதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்தாங்க என் பிள்ளைங்க நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்லி எனக்கு திருட்டுத்தனமாக ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு வர்ற சம்பள காசை ஏடிஎம் போட்டு எடுத்து ஒழிக்கிறதுக்கு எவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு பார்ப்போம். நமக்குள்ளே இருக்கிறதே இந்த ஒளிவு மறைவு பிராடு பித்தலாட்டு இதெல்லாம் இல்லைங்கிறனால தானே ஓடிக்கிட்டு இருக்கு. வர நான் இப்படி பெரிய முளை மாதிரி ஆகிட்டேன். சரி நீ ஒழிச்சு கொடுக்குறியே, அந்த காசு உனக்கு நினைக்குன்னு நீ நினைக்கிறியா? நல்ல காரியத்துக்கு போகணும்னு நீ நினைக்கிறியா? உனக்கு நல்லா தெரியும், என் வாயில் விழுந்து வாங்கினாலே இந்த காசு நல்ல வழிக்கே போகாது. ஏன் வாயில் விழுந்தாலே அது நகை நட்டோ சொத்து சுகமோ துணிமணியோ காசு பணமோ நிற்கவே நிற்காது, நிலைக்காது. இது பட்டவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரியா? நான் என்னன்னா மனசார இப்போ கூட நான் எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணுற கூட என்னங்க கேட்டேன், எப்பா அடுத்த மாதம் நீ ஒரு 10 போடு, நான் ஒரு 10 போடுறேன், போட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவோம், கூடவோ குறைச்சலோ அழகாக வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒன்று இருக்கட்டுப்பா, அந்த கண்ணை முடியலங்குது, நான் எனக்கு இல்லைன்னா கூட ஒரு வட்டி கூட வாங்குவோம், மாதம் ஆனால் கூட கொடுத்துக்கலான்னு சரின்னு சொல்லி சொன்னேன். ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறப்ப இந்த குடும்பம் வந்து பார்க்க வரல. ஒரு பெத்த தாய் அனாதையாக அந்த மனுஷி ஒருவேளை சோறு திங்காமல் அனாதையாக கிடந்தா பார்க்கறதுக்கு நாதி இல்லை. சுகர் புண்ணு வந்து இவன் கிடந்தா ஏன்னு கேட்க நாதி இல்லை. இவன் அடிபட்டவனை கூப்பிட்டானே 2 நாள் அவன் புத்தியை காமிச்சிட்டாளா, புச்சி போட்டாளா? இப்போ நீ பீஸு கட்டினா புருஷன் சொல்லி இவன் போட்டான் அவன் போட்டான். ஏன்னா ரம்ஜானு கேட்டே புச்சி ரம்ஜானுக்கு குடும்பத்தோட துணிமணி வாங்கி கொடுக்க வேண்டியதுனா இருந்தா என் கல்ல புருஷன் என் குடும்பத்துக்கு பூரா துணிமணி அவங்களுக்கு எடுக்கல, அவங்க எடுக்கல, அவங்க இல்லைன்னா நமக்கு எதுக்கு ரம்ஜானு? எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் போகிறோன்னே சரின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த சேலையை வாங்கி நான் தக்க கொடுத்துட்டு வந்தேன் ஒழிஞ்சு இந்த ரம்ஜானை கொண்டாடணும், தீபாவளி கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும் அதெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது. சரிங்க, அதனால் நான் என்ன சொன்னேன்னா, புச்சி ஓசியிலே டெய்லி வாழைப்பழத்தை காமிக்கிறியே, இப்படி வந்து கள்ளக்காதலிக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்கணும், கள்ளக்காதலி பெற்ற பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ தானே டெய்லி வச்சு ஓட்டுற, நீ தானே டெய்லி அம்மனை படம் பார்க்குற, அப்போ அம்மனை படம் எவன் பார்க்குறானோ அவன் தானே வாங்கி கொடுக்கணும். நான் எவங்கிட்ட அம்மனை படம் ஓட்டுறானோ அவங்ககிட்ட தானே எல்லாம் வாங்குறேன், வைக்கிற பூவிலேருந்து வைக்கிற பொட்டு வரைக்கும் அவன் தானே வாங்கி கொடுக்குறேன். அப்போ நீ மட்டும் எப்படி அப்படி இருக்க? இதுக்கு பேர் தான் ஓசியில் ஓடாம தேய்ச்சிக்கிறத நான் கேட்குறேன். ஒரு துணிமணி கூட வாங்கி கொடுத்து ஒரு 10 கூட கொடுக்காம ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ கூட அவன் எல்லாம் செலவழிச்சு எத்தனையோ பேர் உதவி செஞ்சாங்க. நீ என்ன வாயில் டெய்லி வாழைப்பழத்தை தான் வச்சு விடுவியா அவளுக்கு? அவளுக்கு தான் டெய்லி வாழைப்பழம் வச்சா போதும்னு சொல்லிட்டு தானே உன்னைய வச்சுக்கிட்டு இருக்கிறா. அதை கண்டு தான் சரத்து 4 வருஷமா வெயின்னு வச்சு விட்டு அனுப்பிவிட்டான். ஆனந்த 13 வருஷமா வெயின்னு வச்சு அனுப்பிவிட்டான். துபாய்க்காரன் நல்லா திறந்து போட்டு பிட்டு படமாக பார்த்து நல்லா வெளியிட்டான். இசை வெளியிட்டு விழா மாதிரி பிட்டு படத்தை வெளியிட்டான். ஊர் உலகமே சுற்றி சாக்கடை ஆள்றவன்லேருந்து பால் கறக்கிற வரைக்கும் போயிடுச்சு. கடைசியில் வந்து அப்படியே கூப்பிட்டு மிரட்டுறான், இனிமே பேசட்டும் என் அம்மனை போட்டா, ஏன் பேசுனா என்ன பண்ணுவேன்? அம்மனை போட்டா பேசுனா போய் கம்ப்ளைண்ட் கொடு, சைபர் கிரைமில் போய் கொடு. ஏன்டி வெண்ண பாண்டிச்சேரி போடும்போது இந்த போட்டாவெல்லாம் பத்திரமா வை அப்படி நீ இவனை பேசினா மறந்துட்டியா? அவருக்கு அனுப்பி வை, அவர் சேஃப்டியாக வச்சிருப்பாரு. இவரை சரி ரைட்டு ஓகே. எப்படி அதை வச்சு தானே வந்து சின்ன குந்தானியை உள்ளதில் நீங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட கொடுத்து வைக்கிறது சேஃப்டியாக வைங்கிறது. அப்புறமா பெரிய அப்படியே உலகலைக்கு ஐஸ்வர்யா நீயே ஒரு 50 வயசு கலட்டு முண்டை, உனக்கு ஒரு 4 பேர் சுற்றுறாங்க அப்படியே பெரிய. அதான் சொல்கிறல உடையெல்லாம் செஞ்சாங்கன்னா தான் தெரியும். அப்புறம் ஒரே கப்பு அப்படின்ட்டு போவாங்க. அதனால தான் கப்புன்னு பார்த்துட்டு சுப்பை பார்த்து வந்திருக்கேன். கூட வாழ்ந்தவன் கேட்டால் பொண்டாடி புள்ளங்கிறான். கடைசியில் பொண்டாடி அவன் பொண்டாடி இருந்தாலும் பிள்ளைக்கும் ஒன்றும் அடையாளம் காட்டலை. உங்களுக்கு தான் காட்டலை, எனக்கு நான் அதை காட்டலாம். இத்தனை வருஷம் வாழ்றவளுக்கு இது வரைக்கும் காட்டியிருக்கானா? பிஏ எக்கனாமிக் படிச்சேன்னு சொன்னானே அதை காட்டியிருக்கானா? முன்ன மாதிரி மொத்த குடும்பமும் முன்ன மாதிரி முடிச்ச வைக்க ஆயிடுச்சு. சரியா? அதனால் என்ன சொன்னா, என்னையை மறைச்சு நீ சேஃப்டி பண்ணணும், நீ அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு நினச்சினா அந்த காசை இப்பயும் சொல்கிறேன், அது நல்ல வழிக்கே போகாது. அந்த காசு நல்ல விஷயத்துக்கே போகாது, அது எங்கேயாவது தரமட்டமாக தான் போகும். சரியா? அதே மாதிரி என்னையே ஏமாத்தணும்னு நீ நினைக்காது. ஏன்னா ஒன்னே ஏமாத்தணும் நான் ஒரு காலமும் நினச்சதில்ல. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட இருந்தால் கோகுல் 3 நாளாக கேட்குறியா 100 ரூபா, நான் இப்போ வரைக்கும் போட்டு விடல. எதுக்கு? ஏன் 100 ரூபா புரியுதா? வாரம் இவனுக்கு ஒரு 200 ரூபா அவனுக்கு ஒரு 200 ரூபா வாங்கி திங்க கொடுப்பேன். பீஸு மற்றதெல்லாம் கட்டுறது தனி, வாங்கி திங்கன்னு 200 ரூபா. இப்போ திலீப்பாக்கு லாஸ்ட்டாக ஒரு 500 ரூபா போட்டுவிட்டேன். வச்சுக்கடா பேனா பேப்பரு ஏதாவது வாங்கக்குள்ள ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கி கொடுத்துக்கணும். அப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு ஏதோ கொடுத்துருக்கும் போல இருக்கு ஒரு 500 ரூபா. திலீப்பா ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இது தெம்பா ஏதாவது வாங்கி குடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டு வந்துருக்கும் போல இருக்கு. அவன் பத்திரமா வச்சிருப்பேன். அதை வச்சு தான் பஸ்ஸுக்கு வருவேன். அப்படிங்கும்போது உனக்கே அந்த திட்டுத்தன வேலை சொல்லு. இந்த ஒரு முளை மாதிரி வேலை தான் உனக்கு இல்லாமல் இருந்துச்சு, இந்த முளை மாதிரி முடிச்ச வைக்க வேலையும் உனக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் இப்போயும் அதை தான் சொல்கிறேன். என் வாயில் விழுங்காத, என் வாயில் விழுந்தவங்க யாருமே விளங்குனதாக சரித்திரமே கிடையாது. சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஒதுக்காத, மொத்தமாக சேர்த்து அப்புறம் கத்தையான்ற மாதிரி வந்துடும். சரியா? என் வாயில் விழுந்து என்னென்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? காலையில் தான் சொன்னேன், ஏன்னா நான் இந்த நகையை வந்து திருடுனதே சூர்யான்னு நான் கும்பிட்ட என் பிடாரி நைட்டே காமிச்சிருச்சு. நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், என் நகையை எவ எடுத்தாலோ அவளுக்கு கண்டிப்பாக ரத்த காவு வாங்கும். அவள் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சொட்டு ரத்தனாது கண்டிப்பாக சிந்துவா. என் பிடாரி இருக்கிறது உண்மையாக இருந்தால் என் நகையை தொட்டவ உண்மையாக இருந்தான்னு சொன்னேன்னா காமிச்சிச்சா? எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதமா 6 மாதமா எத்தனை நாள் ஆச்சு அந்த நகை காணா போய்? கேட்டுச்சா? மெதுவாக இருந்தாலும் கேட்டுச்சா கேட்கலையா? ஒரு சொட்டு ரத்தம்னாலும் வந்துச்சா வாங்கலையா? ஒட்டமெல்லாம் ரணமாச்சா? யாருக்காச்சு?
அந்த நகையை திருடியிருந்தா எனக்கு தானே காட்டியிருக்கணும். இந்த நகையை யார் திருடனா, யாருக்கு காட்டுச்சு? கண் கூட காட்டி கண்ணு போகிற அளவுக்கு பண்ணியிருக்குதுன்னா அப்போ யார் திருடி இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் குண்டு, என் உழைச்சி கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்த குண்டு யார்? நான் திருடுனேன்னு சொன்னதுக்கே அவளுக்கு போட்டு தள்ளிருச்சு. அப்போ நான் ஐயோ என் குண்டு எங்கள் நகை காணா போச்சு, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னது நினச்சிச்சா? இப்போ திருடுனது யாருன்னு தெரியுதா? குண்டை திருடி கொண்டேதான் மறுநாள் போய் பேரனுக்கு கை செயின் வாங்கியிருக்காளுங்க. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் காசு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொருத்தங்கிட்டே ஏச்சு பேச்சு வாங்கி சம்பாரிச்ச காசு. அதனால் இப்பயும் சொல்கிறேன், என் காசை யாராவது 10 ரூபா அனாவசியமாக தின்னாங்கன்னா அவன் குடும்பமே அவ்வளோதான், அவன் வம்சமே அவ்வளோதான். சரியா? இவங்க போட்டு ஆட்டின ஆட்டுக்கு எதாவது நிலைக்குதா பார்த்தீங்களா? ஒன்றுனா அது நிலைக்குதா பற்றியா? மறுநாளே குண்டை போய் விற்றுக்கிட்டாங்க. விற்றுப்புட்டு இவங்க என்னமோ நல்ல உடி மாதிரி இவன் சால்றான்ட்டு பாரு. ஐயோ என் குடும்பம் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ தெரியுதாடா என் பொருளையோ என் காசையோ தொட்டால் எப்படி எப்படியெல்லாம் காவு வாங்குதுன்னு, எப்படி எப்படியெல்லாம் போட்டு பார்க்குதுன்னு. அதனால் இனிமேனாவது கொஞ்சம் அடக்கி வாசித்து உண்மையை பேச பாரு, நேர்மையாக இருக்க பாரு. இப்பயும் சொல்கிறேன், ஒதுக்காத, அடுத்த காவை பார்த்துருவேன். நான் ஐயோ பிடாரி, ஐயோ தூண்டி கருப்பா, ஐயா பாண்டி நீ இருந்தா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு ஒதுங்கிடுவேன். சரியா? அடுத்து நீ எதுவும் ஆகணும் வைக்கணும்னு நான் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீன்னா என்கிட்ட போய் பிராடு பேசாது. சரியா? ஓகே, ரொம்ப அளந்துக்கிட்டே போகிறேன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு கமெண்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். பாய்.